திருவைகுந்த காலத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் முக்குருணி விநாயகர் திருவருளையும் ஸ்ரீ கோவலரம்மையுடனாய திருவைகுந்த காலத்தியப்புற திருவருளையும் சிந்திக்கின்றோம். நல்லார் பழிப்பில் எழிற் செம்பவளத்தை நாண நின்ற பொல்லா முகத்தெங்கள் போதகமே புறம் மூன்றெரித்த வில்லா நலித்த விநாயகனே என்று மெய்மகிழ வல்லார் மனத்தென்று மாட்டால் இருக்க மலர்திருவே. இது கபிலதேவ நாயனார் மூத்த நாயனார் திருவுருட்டை மணிமாலையில் அருளி செய்தது. இதனுடைய பொருள், மிகுந்த அறிவு உடையவர்கள் பலிக்காத அழகுமிக்க பவளம், அதாவது குற்றமில்லாத பவளம், அப்பேற்பட்ட பவளமே நாணும்படியாக சிவந்த திருமேனியுடைய பொல்லா முகத்து எங்கள் போதகம். பொல்லுதல்னா உளிய வைத்து செதுக்குதல், அப்படி செதுக்காத திருமேனியுடைய யானை அந்த விநாயக பெருமானை போதகமே புறம் மூன்றெரித்த வில்லா நலித்த விநாயகனே, அந்த சிவபெருமான் திரிபுர சம்காரம் செய்த சிவபெருமான் தந்த விநாயக பெருமானே என்று அந்த விநாயக பெருமானை நினச்சி வணங்கக்கூடிய அடியார்கள் அவர்களுடைய மனசை தவிர வேறு எங்கேயுமே லட்சுமி இருக்க மாட்டாளுங்கிறாங்க. அந்த விநாயக பெருமானை வணங்கக்கூடியவர்கிட்ட தான் மகாலட்சுமி இருப்பாள். திருமகள் அருள் கிடைக்க வேண்டுமேயானால் அந்த விநாயக பெருமானை மனம் உருகி பணிந்து அந்த விநாயக பெருமானை பூஜை செய்யக்கூடியவர்களுக்கு 16 செல்வமும் 8 ஐஸ்வர்யமும் கிடைக்கும். அவனை வணங்காதவர்களுக்கு கிடைக்காது, அவர்கள் மிகவும் துன்பப்படுவார்கள். அந்த விநாயகர் பெருமானை வணங்குறவங்களுக்கு மிகுந்த நன்மை கிடைக்கும், வணங்காதவர்களுக்கு தீமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆற்றுப்படுத்துகிறார். அதனால் விநாயக பெருமானை போய் வணங்குங்கள். வணங்கி அந்த திருமகளோட அருளையும் செல்வத்தையும் நீங்காத செல்வத்தையும் பெறுவீராகுக.